ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே உன் நீதியை சொல்ல. ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16-17 வசனங்கள். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு இருக்கும்போது சீஷர்களை பார்த்து கேட்கிறார், ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் என்று. ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாய் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று. உடனே பேதுரு அவரை பார்த்து, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து, நீ பாக்கியவான் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்றார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பேதுரு இயேசுவை ஆரம்பத்தில் கண்டபோது போதகரே என்றான். அவருக்கு தன்னை அர்ப்பணிப்பதின் அடையாளமாக ஆண்டவரே என்றான். காற்றையும் கடலையும் அவர் அதட்டின போது இவர் யாரோ என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இப்பொழுது அவரை குறித்து சொல்லுகிறார், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த வெளிப்பாடு அவனுக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, பிதா அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். பரலோக வெளிப்பாடு, கிறிஸ்துவை குறித்த சரியான வெளிப்பாடு நமக்கு மிக மிக அவசியம். நாம் எந்த அளவுக்கு அவரை அறிகிற அறிவிலே வளருகிறோமோ அந்த அளவுக்கு அவரில் நிலைத்திருப்போம். இந்த வெளிப்பாடு பேதுருவுக்கு கிடைக்க காரணம் என்ன? காரணம் ஒன்றே ஒன்றுதான், இயேசுவோடு இருக்கும்படிக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தான். இயேசுவோடு இருக்கும்படிக்கு யார் தங்கள் வாழ்க்கையை உண்மையாய் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அதிசயமான கிரியைகள் வெளிப்படும். பரலோக பிதா இந்த சீமோனுக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு, அதுவே நம்முடைய வாழ்க்கையை நிலைநிறுத்த பண்ணக்கூடியது, கட்டி எழுப்ப பண்ணக்கூடியது. இதை பாதாள வாசல்கள் ஒருபோதும் மேற்கொள்ளாது. கிறிஸ்து அவர்தான் தலைக்கல். அவரை குறித்த வெளிப்பாடு நமக்குள்ளே உண்டாகும் போது, அவரை குறித்த அறிவு நம்மில் வளரும் போது நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும், நம்முடைய சபை கட்டி எழுப்பப்படும். அதை பாதாள வாசல்கள் ஒருபோதும் மேற்கொள்ளாது, மேற்கொள்ள முடியாது. இந்த பரலோக வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்ள தேவ சந்நிதியிலே தரித்திருப்பது மிக மிக அவசியம். இயேசுவை படகில் ஏற்றுக்கொண்டான், படகு நிரம்பினதும் இயேசுவை விட்டுவிட்டான் என்கிற நிலை அல்ல பேதுருவின் நிலை. இயேசுவை எதற்காகவும் விடாமல் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டவன் அவன்தான் பேதுரு. அந்த பேதுரு படிப்பறிவு இல்லாதவன், படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லாதவன். அப்படிப்பட்டவனா இருந்தும் அவன் இயேசுவோடு இருக்கிறான். பாருங்க, எப்படிப்பட்ட வெளிப்பாடு, பரலோக வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு அவனை கிறிஸ்துவை அறிகிற அறிவிலை இன்னும் வளர பண்ணினது, உறுதியாய் நிற்க வைத்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு நமக்கு அவசியம். அவரே நம்மை ரட்சித்திருக்கிறார். அவரை அறிகிற அறிவு நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரசன்னத்தில் தரித்திருங்கள், பிரசன்னத்தில் நிலைத்திருங்கள்.
அவரை குறித்த வெளிப்பாடு பரலோகம் நமக்கு ஈவாய் கொடுக்கும். கிறிஸ்துவை அறிய 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 நம்முடைய இருதயம் எவ்வளவு மகிழும் தெரியுமா? காரணம், அவரை போல அன்பானவர், நல்லவர், பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், அழகானவர் வேறு எங்கும் கிடையாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருவோம், அவருக்காய் நிற்போம். இந்த நல்ல வெளிப்பாடை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக. பரலோக தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு அனுதினமும் எங்களுக்கு உண்டாவதாக. உம்மை அறிகிற அறிவிலே நாள்தோறும் வளர ஆண்டவரே, இந்த வேதத்தை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவரே, உம்மை குறித்த அறிவு, உம்மை குறித்த வெளிப்பாடு எங்களுக்கு உண்டாகும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தருளும். கர்த்தரே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.